guys, welcome back to Anime 7. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்னா ராணிகடி மாட்டரோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்ல நீங்க பார்க்கல அப்படிங்கற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு. மறக்காம அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். சரி ஓகே गाइस, வால்வலன் பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. டைரக்டா நம்ம ஹீரோக்கான எபிசோட்குள்ள போவோமா. இதுக்கு முன்னாடி எபிசோடோட கடைசில நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஹீரோ சோல் ஃபிளாக் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சோல் ரிஃபைனிங் செக்டரோட உள்சிடான போய் சேர்ந்திருப்பான். அந்த இடத்துக்குள்ள மொத்தம் 3 பீக் இருக்கும். ஹீரோ அதுல மொத பீக்கான சோல் ரிஃபைனிங் செக்டருக்குள்ள சேர்ந்திருப்பான். இன்னைக்கான எபிசோட் அதான் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோட ஆரம்பத்தில் சீனியர் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் இருந்தாலும் அவருக்கே தெரியாமல் மறைமுகமாக நம்ம அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். அவர் வெளியே வந்தார்னா அவருக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்குறது, அவர் ஒரு வேலை நம்ம மேலே கோவப்பட்டுருவார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பொண்ணும் அவர் கண்டிப்பாக நம்ம மேலே கோவப்பட மாட்டார். கல்டிவேட்டர்ஸ் எல்லாருமே எப்பவுமே ஒரு சுத்தமான பகுதியில் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. நம்ம சீனியர் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மொத்தமாக சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம உதவியும் செஞ்சிருக்கோம் கூட. அவர் கண்டிப்பாக நம்ம மேலே கோவப்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஆனால் நம்ம சீனியரை பற்றின தகவலை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோமே. போன வருஷத்தை விட இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம நிறைய சோல்ஸை கலெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம சீனியர் இந்த இடத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதுனால வந்து பார்த்துட்டு போறவங்களால கொடுக்கப்படுறது. அதனால சீனியர் நம்ம மேல கோவப்படுவாரோ. எனக்கு இதை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சீனியர் நம்மள மன்னிப்ப கூட வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பயப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைட்ல மின்னல் அந்த இடத்துக்குள்ள தாறுமாறா வெட்டி வீசிக்கிட்டு இருக்கா. இவன் நாசேன்னு சொல்றீங்களா இருக்கா பிரதர் குயின்மு, நான் உங்களை கூட கொஞ்ச நேரம் விளையாடலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள தன்னோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ண இந்த பொண்ணுங்க கட்டி வச்சிருந்தா அந்த இடமே பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. என்னது நாசைன்னு சொல்லிடுமா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கும்போது அவன் அந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய போர்ட்டல் மாதிரி உருவாக்கிட்டு அதுல இருந்து டிராகனை வெளியே வர வைக்கிறான். அந்த டிராகனும் அவனை சுத்திக்கிட்டு அவனுக்கு பின்னாடி போயிட்டு பயங்கரமா அந்த இடத்துக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இருக்கிற பொண்ணுங்களா போச்சு, நம்ம அவ்வளவுதான், சீனியர் நம்மள விட போறதுல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் அந்த இடத்துக்குள்ள இருந்து கொகை நோக்கி பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அட்டாக் அந்த இடத்துக்குள்ள கொகை கிட்ட போகும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் வெளியே வருது. அந்த பக்கத்துக்கு அந்த டிராகனோட கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த டிராகனை சல்லியே நொறுக்கி விட இந்த தாக்குதல ஹீரோ டிஸ்ட்ராய் பண்ணதுனால அவனுக்கு அந்த இடத்துக்குள்ள இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்துல கொகைக்குள்ள ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள தன்னோட தண்டர் எனர்ஜிஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கான். வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கறத சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்க 2 பேரையும் ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அவங்கள பத்தி ஹீரோ என்ன முடிவு எடுத்திருக்கான் அப்படிங்கிறது தெரியல. அதே சமயத்துல மேல பறந்து வந்து நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோ முன்னாடி இருக்கணும் பார்த்து முறைக்கிறான். முன்னாடி இருக்கணும் ஹீரோ பாட்டு லைட்டா பயந்துகிட்டு இருக்கான். கேடான்னு பார்த்தா ஹீரோவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கோஸ்டோட ஃபேஸ் மாதிரி தெரிய. என்னது 1000 பேனர் இல்யூஷனா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இவனும் 1000 பேனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட பிளாக் யூஸ் பண்றான். அந்த பிளாக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பிளாக் என்கிட்ட மரியாதை கொடுத்துரு, உன்னை இந்த சோல் ரிஃபைனிங் பீக்ல இருந்து உயிரோட போக அனுமதிக்கிறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனோ உன்னால என்ன ஜெயிச்சுட்டு எடுக்க முடியும்னா எடுத்துக்கிட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு சோல்ஸ் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. சீனியர் பார்த்து அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஹீரோ வார்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அடுத்த நொடியே அந்த இடத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய எல்லா சோல்ஸையும் அப்படியே ஹீரோவோட கோஸ்ட் அந்த இடத்துக்குள்ள ஒரு சூழல் மாதிரி மொத்தமா அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த அந்த 1000 சோல்ஸ் எல்லாமே அப்படியே ஹீரோவோட சோல் பேனரால அப்சர்வ் பண்ணப்படுது. இந்த சோல் ரிஃபைனிங் பீக்ல 2 வார்டெக்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்கள மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி இதுக்கு சாத்தியமே இல்ல, 3வது ஆளா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த பொண்ணுங்களும் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு 3 மாசத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண வந்துச்சுல, ஹீரோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா அதோட வாய் பக்கத்துல இருந்து டெலிபோர்ட் ஆயிருப்பான். அப்படி இருந்தாலும் பயங்கரமா அந்த இடத்துக்குள்ள இருந்து கத்திட்டு இருக்கும். எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கரமா ரிலீஸ் ஆகி ஹீரோவே பின்னோக்கி தள்ளி இருக்கணும்னா பாத்துக்கங்களேன். இந்த பீஸ்டோட பவர் என்ன விட ரொம்பவே அதிகமா இருக்கு. நான் பொறுப்பு இல்லாத இந்த இடத்துக்குள்ள செயல்பட்ட அவ்வளவுதான் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு ஹீரோ தன்னோட எனர்ஜியை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல அவசரப்பட்டு நான் இப்ப என்னோட மெயின் மெரிடியனும் பயன்படுத்திட கூடாது, நான் என்னோட ஆர்ஜின் சோலை ரெக்கவர் பண்ற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ அவனோட ஆர்ஜின் சோலை இன்னும் ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல சில இடங்கள்லாம் பிரேக் ஆயிருக்கணும். ஹீரோவோட ஆர்ஜின் சோல் முழுசா ரெக்கவர் ஆகல அப்படின்றத காமிக்கிற விதமா ஹீரோவோட முகத்துல தழும்புகள் ஏற்பட்டிருக்கும். மூக்காண்ட தழும்பு மறைஞ்சிடுது. உள்ளுக்குள்ளார ஹீரோ தொடர்ந்து தன்னோட எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ அதே சமயத்துல ஹீரோவோட முகத்துல இருந்து அந்த தழும்பு மறையுது. ஆர்ஜின் சோல்ல கையில இருந்தது சேர்ந்து மறையுது. பட் ஆனா இன்னும் நெஞ்சு பகுதிகள்லாம் ஆர்ஜின் சோல்ல காயங்கள் இருக்கதான் செய்யுது. அதே சமயத்துல ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. இப்போ ஒரு வழியா நான் ஆசைன்னு சொல்றேன் பிரேக் பண்ணிருக்கேன். இதுதான் சரியான நேரமா இருக்கும் சோல் ரிஃபைனிங் பேனர் அந்த டெக்னிக் முழுசா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றான். டிவைன் சோல் பிளாக் ரிஃபைனிங் மொத்தமா அதுல 3 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டென்சேஷன், ரெண்டாவது சோல் வார்டெக்ஸ் அண்ட் மூணாவது பிளட் சாக்ரிஃபைசிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சோல் கண்டென்சேஷன் அப்படிங்கிறது அலைந்து தெரியக்கூடிய ஆத்மாக்கள் உருவங்கள் இருக்க உருவங்கள் இல்லையோ அது எல்லாத்துக்கும் ஒரு உருவத்தை கொடுத்து அந்த ஆத்மாக்கள் எல்லாத்தையும் சோல் பேனருக்குள்ள அரைக்கணும். சோல் வார்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரே நேரத்துல எக்கச்சக்கமான ஆத்மாக்களை உள்ள
அப்சர்வ் பண்ணும். அதாவது வார் டைம் சோல்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு உடம்புக்குள்ள இருந்து தனியா சோல்ஸ் பிரிச்சு எடுத்தாலும் சரி, ஒரே நேரத்துல எக்கச்சக்கமான சோல்ஸ் டைரக்டா எல்லாத்தையும் உள்ள கன்சியூம் பண்ணிக்கும். இதுதான் இந்த டெக்னிக்கோட பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ. இதனால தான் அந்த வார்டெக்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு எக்கச்சக்கமான சோல்ஸை உள்ள அப்சர்வ் பண்ணிருக்கான். சீனியர் மூவ் வார்டெக்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. வாழ்த்து பரிசா நான் இந்த சோல் பேனர் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் அதை எடுத்து வச்சுக்கிறான். சீனியர் பரிசு எடுத்துனதுக்கு ரொம்பவே நன்றி. சரி சீனியர், நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அவன் கிளம்பிடுறான். கிளம்பி போகும்போது நில்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் நின்னுறான். பயத்தோட என்ன பண்ண போறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சோல் எக்ஸ்ட்ராக்ஷன் செட்ல யாரு பெண்டன்ட் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க பிரதர் லிங்ஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட இருக்கு, நீங்க அவர்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட ஹீரோவும் சரின்ற மாதிரி தலையாடுறான். அவன் அந்த இடத்துக்குள்ள திரும்பி மரியாதை செலுத்திட்டு கிளம்பிடுறான். இதுக்கு மேலே நிக்க கூடாதுன்னு. ஹீரோவும் இப்போ அந்த சோல் பிளாக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப சடனா கீழே இறங்கி வந்து நின்னுகிட்டு இருக்கான். திடீர்னு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அதிர்ச்சி ஆகுறான். அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு ஃபெதர் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. பிங்கிஷா இருக்கக்கூடிய அந்த ஃபெதர் அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு பொண்ணுங்க பக்கத்துல வந்துட்டு அந்த பொண்ணுங்க அதை தொட்ட அடுத்த நிமிஷமே அவங்க ரெண்டு பேருமே திடீர்னு அந்த இடத்துக்குள்ள அந்த எனர்ஜியால அப்படியே மயக்கமடைய செய்றாங்க. அதே போல இன்னொரு ஃபெதர் ஹீரோவுக்கு பக்கத்துல தான் சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு இது என்னன்றது தெரியும் போல. முன்னாடி பார்த்ததுதான் முன்னாடி ஃபாக்ஸ்கள் தான் இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க ஹீரோவை நோக்கி. வாங்லிங் பிரதர், உங்களோட கல்டிவேஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னமும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது. பேசிக்கிட்டே அவ இல்யூஷனை ஹீரோ மேல பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஹீரோ அதை அந்த இடத்துக்கு அசால்ட்டாவே உடைச்சு விட்டுறான். நீ என்கிட்ட இவ்வளவு அக்கறையா நடந்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்காக நீ இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட உண்மையான நோக்கம் தான் என்னன்ற மாதிரி கேட்க சீனியர், எனக்கு எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது, உங்களை நான் எச்சரிக்கிறதுக்காக தான் வந்தேன். உங்களா கூட சண்டை போட்ட அந்த ரெட் பட்டர்ஃப்ளை ஆல்ரெடி எங்க சீனியரோட கையால செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எனக்கும் ரெட் பட்டர்ஃப்ளைக்கும் இடையில நடந்தது எங்களோட சண்டை கிடையாது, அது ஒரு பீஸ்டோட சண்டை. அப்படிதான் இந்த 14th வெர்மிலியனோட கண்ணில் நாங்க தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பீஸ்ட் மாதிரி, அதாவது பவர்ஸ் அப்சர்வ் பண்ற பீஸ்ட் மாதிரி நினைச்சிருக்கான் அப்படிங்கிறது ஹீரோக்கு புரிய வருது. சீனியர், நான் உங்களை அன்னைக்கே எச்சரிக்கை தான் வந்தேன், நீங்க ரொம்ப ஃபாஸ்டா ஒரு பெரிய டிசாஸ்டர் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த வெர்மிலியன் கிங்டத்தை விட்டு வெளியே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு அப்படியே திரும்பிக்கிட்டு இதை நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன் சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஃபாக்ஸ்கள் அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. ஹீரோக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்கல. ஹீரோ சந்தேகப்படுறான். எனக்கு ஃபாக்ஸ்களை பார்க்க ரொம்பவே கைண்ட் ஹார்ட் பர்சன் மாதிரி தெரியுது, ஆனா அவளை பார்க்கும்போது அடிக்கடி எனக்கு விசித்திரமாவும் ஃபீல் ஆகுது. மயக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு சீனியர் பார்த்து அப்படின்ற மாதிரி சொன்னதுல ஞாபகம் வருது. இதை பார்க்குற ஹீரோ எனக்கு இப்பதான் புரிய வருது, உண்மையால என்கிட்ட ஒரு அஃபெக்ஷனை உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட ஹார்ட்டோட டீப்த மறைக்கிறதுக்காக தான் என்கிட்ட இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, ஆனா அவ என்னோட கல்டிவேஷன் வீக்கா இருக்கும் போதே என்ன அழிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் அவ அழிக்கலாம். காரணங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அவளோட நோக்கம் கண்டிப்பா நல்லது கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவளோட உண்மையான இன்டென்ட்டை புரிஞ்சுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அதனால உங்க ரெண்டு பேரையும் நான் இன்னைக்கு உயிரோட விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சொல்றான். இதுதான் அவங்களோட பரிசும் போல. ஹீரோ இல்லைன்னா கொண்டு இருப்பான் போல, அந்த ஐடியால தான் இருந்திருக்கான். சரி, இப்ப சீக்கிரத்தை தன்னோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ இப்ப திரும்பியும் கல்டிவேட் பண்றதுக்காக கிளம்பி போயிட்டா. அப்படியே ஹீரோ இப்போ ஒரு இடத்துல வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கான், சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்சர்வ் பண்றதுனால என்னோட ஸ்பிரிச்சுவல் வெயின்ஸுக்குள்ள என்னால ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸை உருவாக்க முடியும். இதனால என்னோட ஆர்ஜின் சோலோ ரெக்கவரி ஆகிறது இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு பவர்ஸை பயங்கரமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால வெயின்ஸ்ல பிரஷர்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஆர்ஜின் சோலோ அந்த இடத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே இருக்கு. இதனால அந்த இடத்துக்குள்ள ரெக்கவரி ரொம்பவே ஸ்பீடா இருக்கு. ஒரு கட்டத்துல பவர்ஸ் அப்சர்வ் பண்ண ஹீரோட உடம்புக்குள்ள இருந்து ஹீரோட அந்த எக்ஸ்ட்ரீம் தண்டர்ஸ் எல்லாமே அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடி சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னோட ஆர்ஜின் சோலை என்னால ரெக்கவரி பண்ண முடியாது. இன்னமும் அதிகப்படியான ஃபோர்ஸ்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருந்துச்சுன்னா என்னால இதை இன்னும் பிரேக் பண்ணிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும். முன்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வர ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஸ்பிரிச்சுவலை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாக்குறான். கடந்த பீஸ்டை எவனோ கிளப்பி விட்டுக்கிறான், அதுவும் கத்திக்கிட்டு கிடக்க. இதை எவன்டா பண்ணுது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி இந்த ஒரு குரல் கேக்குது. ஒரு வழியா ரொம்ப வருஷம் என்னோட பிளானுக்கு பிறகு இந்த முறை நான் கண்டிப்பா இதை அடைஞ்சே தீருவேன். சிஸ்டர் சொல்லி இருக்காங்க, இந்த 3 மலைகள்லயுமே மூணு சோல் பேனர்ஸ் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப நான் முழு தயாரோட வந்திருக்கேன். இந்த முறை நான் இதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எக்கச்சக்கமான சோல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கின்லின் பீஸ்ட் பயங்கரமா அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சோல்ஸையும் அட்டாக் பண்ணி அழிக்க ஆரம்பிக்குது. இந்த கின்லின் பீஸ்ட்ங்க தொடர்ந்து இந்த மாதிரியே எல்லா சோல்ஸையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. கடைசியா ஒரு தண்டர் எனர்ஜி மொத்த சோல்ஸ் அழியுது. அந்த இடத்துக்குள்ள திரும்பி அவன் பிளட் சாக்ரிஃபைசிங் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த தேர்ட் ஃபார்ம் அதை யூஸ் பண்றது மூலமா அந்த இடத்துக்குள்ள இன்னும் எக்கச்சக்கமான சோல்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த தேர்ட் ஃபார்மான பிளட் சாக்ரிஃபைசிங் இது ஒரே நொடியில சோல்ஸோட பவர்ஸை பல மடங்கு அதிகரிக்கும். இந்த சோல்ஸிங் எல்லாமே பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு அட்டாக்கா அந்த இடத்துக்குள்ள அந்த பீஸ்ட பயங்கரமா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதன் காரணமா அது ஒரு பேர் யூஸ் பண்ணிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல சோல்ஸ் திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேற ஏதோ ஒரு பேனருக்குள்ள இருந்து இன்னும் பவர்ஃபுல்லான அந்த குயின்லின் பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ இன்னொன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. போன முறை நான் இந்த பீஸ்டால தான் சிவியரா டேமேஜ் ஆனேன், ஆனா இந்த முறை அதை நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு
வேற ஏதோ ஒரு பொருள் யூஸ் பண்ணிட்டு கீழே இருந்து எக்கச்சக்கமான எலிகள் மாதிரியானதை வெளியே எடுத்து வர ஆரம்பிக்கிறான். நிறைய பொழந்துகிட்டு வரக்கூடியது எல்லாமே அந்த இடத்துக்குள்ள அந்த மான்ஸ்டர்ஸோட காலை பிடிச்சி பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள எல்லாம் வீக் ஆகுது. சரியான டைம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சோல் பேனரை கையில எடுக்க போக அப்படியே அவனோட கண்ணை பார்க்கணுமே பிரகாசிக்கிட்டு இருக்கு, ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பேனருக்குள்ள இருந்து இன்னொரு பீஸ்ட் வெளியே வருது. அவன் அதிர்ச்சியோட இருக்கும்போது எப்படி அவன் பேரியரை போட்டாலும் அந்த இடத்துக்குள்ள அது லைட்டா அட்டாக் பண்ணா இதுக்கே அவன் தெரிச்சு போய் கீழே வந்து கிடக்கான். அவ்வளவுதான் அவனுக்கு பயத்துல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என்னது 3 இருக்கா, ஒருவேளை இது அப்படி இருக்குமோ, இன்னும் 4 கூட இருக்கலாம், இல்ல 5 கூட இருக்கலாம். அந்த பீஸ்ட் 3 மூலையில கத்திக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இவன் விட்டுருங்கடா ஆள, இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கே வரமாட்டேன்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது அதுங்க எல்லாமே சேர்ந்து அட்டாக் பண்ணா வேவ் எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள அவனை அப்படியே டைரக்டா கொன்னுடுது. என்னடா ஒருத்தன் அசால்ட்டா கொன்னுடுச்சுன்னு பார்த்தா அவனோட ட்ரெஸ்ஸஸ் அப்படியே அந்த இடத்துக்குள்ள கீழே விழுந்துற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த பீஸ்டிங் எல்லாமே திரும்ப அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ இதுங்க எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் சோல்ஸ் தான், அதனால மெயின் சோலை வெளியே வர வைக்கணும், இதுங்களா கூட கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுங்களை பயங்கரமா டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ. இங்க அப்ப மெயின் சோல் போல மெயின் சோல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிருப்பான். 3ஆவதா வந்தது. இப்ப அதே சமயத்துல திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜி ஒன்னு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோட ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட் தான் அந்த மொத்த பேனரையும் மறைக்க போய்கிட்டு இருக்கு. பேனர்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஹீரோட ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட் அழகா டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஹீரோவுக்கு எந்த ஒரு டேமேஜஸ் இல்ல, எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அதே சமயத்துல கீழே விழுந்து கிடந்த அந்த 2 ட்ரெஷரையும் ஹீரோ அவனுக்கு எடுத்து வச்சுக்கிறான். இப்ப அந்த சோல் பேனர் இந்த இடத்தை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள கோல்டன் கலர் ஏதோ ஒரு பீஸ்ட், இந்த பீஸ்ட் இது அதுதான அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ யோசிக்கிறான். இது அந்த குயின்லிங் பீஸ்ட். இதுக்கு முன்னாடி ஸ்வாட் வேலையை சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான கல்டிவேட்டர் இந்த பீஸ்ட ஒரு வாகனமா பயன்படுத்தி இருப்பாரு. ஹீரோ அவனோட ஃபர்பிடன் ஸ்பியர்ஸ் யூஸ் பண்ணிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த மான்ஸ்டர் அது எல்லாத்தையுமே அந்த இடத்துக்குள்ள தன்னோட எனர்ஜி பால்ஸ் யூஸ் பண்ணிட்டு தடுத்துட்டு இருக்கு. இந்த பீஸ்டோட பேர் கின்லின், அடிக்கடி குயின்லின்னு சொல்லிடுறேன். இந்த ரிமைனிங் கின்லின் சோல், அதாவது மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இந்த கின்லின் சோல் அந்த மார்க்விஸ் லிங் தியானினோட உயிரோட இருக்கக்கூடிய அந்த கின்லின் பீஸ்ட் அளவுக்கு இது பவர்ஃபுல்லா இல்லனாலும் இதுங்க எல்லாமே ரொம்பவே பவர்ஃபுல்லான பீஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அதை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். எக்கச்சக்கமான ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த தலையை அப்படியே லாக் பண்ணிக்கிட்டு இருக்க. தரையோட ஒரு பக்கம் இந்த ஹீரோ அதோட சோல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எப்படி என்னோட பீடியில இருந்து வெளியே போற அப்படிங்கறத நான் பாக்குறேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அதோட சோல்ஸ் மொத்தமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதன் மூலமா அந்த சோல் வார்டெக்ஸ் மூலமா தான் ஹீரோ அதே சமயத்துல ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோ தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கடத்துல எக்கச்சக்கமான ஸ்பியர்ஸ் அதோட உடம்புல குத்திடுது. அதே சமயத்துல திரும்பவும் ஹீரோ விடாம இன்னும் மிகப்பெரிய ஸ்பியர் உருவாக்கி அதை நோக்கி திரும்பவும் அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதோட அட்டாக்க தடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா போர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவே ஒரு கட்டத்துல அந்த பீஸ்டால பின்னோக்கி தள்ளப்படுறானா பாத்துக்கங்க. ஹீரோ திரும்பியும் பறந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல அது விடாம எக்கச்சக்கமான ஃபயர் பால்ஸ் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ ஒரு ரிமைனிங் கின்லின் சோல் தான், உன்னோட மரபொழி மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட அந்த காட் கில்லிங் பீஸ்ட வெளியே அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பீஸ்ட் வெளியே வந்து அடுத்த நிமிஷமே எந்த பக்கம் மட்டுமும் பார்க்கல, அந்த பீஸ்ட டைரக்டா முட்டி அந்த இடத்துக்குள்ள தூக்கி வீசி எறியுது. அடிச்சடி கிடி மாதிரியான அடி அந்த இடத்துக்குள்ள திணறிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் காட் கில்லிங் பீஸ்ட் அந்த சீல் மாதிரியானதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோ ஒரு காலத்துல உங்களோட மரபு வழி ரொம்பவே பீக்ல இருந்த ஒரு பீஸ்டா கூட இருக்கலாம், ஆனா இப்ப நீ ஒரு ரிமைனிங் சோல் அப்படிங்கறத மறந்துடாத போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ காட் கில்லிங் பீஸ்ட் அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. அது அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர வேகத்துல போயிட்டு இந்த பீஸ்ட தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு ஹீரோ அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சோல் பேனரை கண்ட்ரோலுக்கு எடுக்க ட்ரை பண்றான். தன்னோட எனர்ஜிஸ் யூஸ் பண்ணிட்டு உள்ள போய் பார்க்க சுத்தி இருக்கிற சோலை பார்த்துட்டு கொப்பன உதைக்கிட்டு வெளியே வரான். ஹீரோன்னு பார்த்தா இது 100,000 சோல் பேனர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான், அதாவது 1,00,000 சோல் பேனரா. இப்ப ஹீரோ அதை தன்னோட பிளட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை கண்ட்ரோல் பண்ண ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே ஹீரோவோட அந்த காட் கில்லிங் பீஸ்ட் அப்படியே மறைஞ்சிடுது. இந்த கின்லின் பீஸ்ட் அது பயங்கரமா அந்த இடத்துக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துக்குள்ள தன்னோட எனர்ஜிஸ் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு முன்னாடி நடந்து வர ஆரம்பிக்குது. ஹீரோவை நோக்கி முன்னாடி வந்தது அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அட்டாக் பண்ண போதுன்னு பார்த்தா அப்படியே தலைவணங்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் மெயின் சோலை அப்சர்வ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த பிளாக் அந்த இடத்துக்குள்ள மெயின் சோலை மொத்தமாவே அப்சர்வ் பண்ணிடுது. சாதாரண ஒரு சோல் பேனரா இருந்தா பரவாயில்ல, இது ரொம்பவே பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜி பில்லர் ஒன்னு உருவாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள சோல் ரிஃபைனிங் மவுண்டன்ல இருந்து இப்ப வெளியே வந்துடுறான். வெளியே வந்து ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான். நல்ல வேலை இது டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலிமுக்கு மேல இருக்கக்கூடிய யாரையும் தொந்தரவு பண்ணல, நமக்கு நேரம் இல்ல, சீக்கிரத்துல போயிட்டு அந்த 3 பெண்டன்ட்டையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 2 பெண்டன்ட் எடுக்கிறதுக்காக ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அப்படி இன்னொரு பக்கம் காமிக்கிறாங்க, திடீர்னு எவனோ கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு அந்த இடத்துக்குள்ள இருந்து அட்டாக் பண்ண போக அதே சமயத்துல ஹீரோவோட அட்டாக் அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனை பின்னோக்கி தள்ளிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அசால்ட்டா அந்த இடத்துக்குள்ள எனர்ஜிஸை ரிலீஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்க. எனது சோல் ரிஃபைனிங் பீக்க சேர்ந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ஹீரோவும் அந்த சோல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஜேட குர்ரா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனும் அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனோட கல்டிவேஷன் லெவலுக்குள்ள என்னால பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் அந்த இடத்துக்குள்ள யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கவன் என்னால உங்களுக்கு அந்த சோல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஜேட கொடுக்க முடியும், இருந்தாலும் எனக்கு இன்னும் 300க்கும் மேல இருக்கக்கூடிய டெத் சோல்ஸ் தேவைப்படுது. ஏன்னா நான் ஒரு 1000 சோல் பேனர் உருவாக்கிட்டு இருக்கேன், அதுக்கு 300க்கும் மேல இருக்கக்கூடிய சோல்ஸ் குறையுது. உங்களால எனக்கு அதை கொடுக்க முடிச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த ஜேட உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற சொல்ல ஹீரோ முறைக்க அவன் சண்டை போடுறதுக்கு தயாராக ஹீரோ திடீர்னு அந்த இடத்துக்குள்ள அசால்ட்டா அவன் கேட்ட அந்த சோல்ஸ் எல்லாம் கொடுத்துறான். அவனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு இருக்கான். அவன் எவ்வளவு சோல்ஸ்னு தெளிவா சொல்ல 300க்கும் மேல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஒரு வழியா ஹீரோ ஒரு கோர் மாதிரி கொடுக்குறான். இதை வாங்கிக்கிறான். அவனும்
இருந்தாலும் நீங்க நேர்மையான வழியில போக முயற்சிக்கிறீங்க, அதனால கண்டிப்பா உங்களோட பேரை நான் தெரிஞ்சுக்கணும். என்னோட பேர் கின்மு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்படின்னா நீங்க தான் அந்த கின்முவா, இந்தாங்க நீங்க கேட்ட அந்த ஜேட் ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த ஜேடை கொடுத்துறான். சோல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஜேட்ல எப்படி சோல்ஸை தனியா பிரிச்செடுக்கிறது அப்படிங்கறத பத்தின பல டெக்னிக்ஸ் இருக்கு, அதுவும் செதறாம எப்படி பிரிச்செடுக்கிறது அப்படின்ட்டு இதெல்லாம் ஹீரோ கிட்ட ஜேடை கொடுத்தானே, அவனே அந்த இடத்துக்குள்ள சொல்லிட்டான். ஹீரோவும் செக் பண்ணி பார்த்துட்டான், இது சரியா இருக்குன்னு எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்ப போக, பிரதர் என்னடா அப்படின்ட்டு ஹீரோ திரும்பிக்கிட்டு இருக்க, நீங்க அந்த சோல் லாக்கிங் செக்ல இருக்கக்கூடிய ஜேட் எடுக்க தானே போறீங்க. ஹீரோவும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா நீங்க அந்த இடத்துக்கு போறது எதுக்காக சொல்றேன்னா, அத டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலிமுக்கு மேல இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் மட்டும் தான் அந்த ஜேட் ஸ்லீப்பை பார்ப்பாங்க. சோல் லாக்கிங் பீக்ல இருக்கக்கூடிய லோ லெவல் கல்டிவேட்டர்ஸ் எல்லாமே சோல் ரிஃபைனிங் அண்ட் சோல் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கை தான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்கிற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான், தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான், எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா அது தேவைப்படுது, என்னோட ஆர்ஜின் சோல் இன்னும் ரெக்கவர் ஆகல, ரெக்கவர் ஆகிறது லாக் ஆயிடுச்சு, எனக்கு ரெக்கவர் ஆகணும்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிரஷர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தேவை, அதனால இது ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ வெளியே கிளம்புறான். வெளியே போயிட்டு அந்த 1 lakh சோல் பேனர் அதே சமயத்துல அவனோட ஃபர்பிடன் ஃபிளாக் ரெண்டுத்தையும் அந்த இடத்துக்குள்ள ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சோல்ஸ் எல்லா பீஸ்டையும் அந்த இடத்துக்குள்ள இருந்து மொத்தமா ஹீரோ வெளியே விட்டுக்கிட்டு இருக்கான். சோல் ரிஃபைனிங் செக்டர் சேர்ந்த எல்லாரும் எதிர்த்து நில்லுங்க, என்ன கூட சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ கத்த, இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோல ஏதாவது டீடைலிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே தெளிவா தான் இருந்திருக்கும் நம்புறேன், ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா மறக்காம என்கிட்ட சொல்லிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய பேருக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்ஸ் விழுந்திருக்கு, அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா தான் வீடியோ போடணும் அப்படின்னு இருக்கு. ஆனா எல்லாருமே ரெனகேட்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, ஒரு 5 நாளைக்கு அப்புறமாச்சு போடலான்னு பார்த்தா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கவே எனக்கும் வேற வழி இல்லாம ரெடி பண்ண வேண்டியதாயிடுது. சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க விருப்பப்படல. நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.